So welcome to all students. The fifth term design of machine elements ஒரு ப்ராடக்ட் சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்ட் தேர்ட் பார்க்க போகிறோம் இந்த மாடியூலில். சரியா? சப்ஜெக்ட் நேம் பார்த்தா இன்ஜினியரிங் மெட்டீரியல் ஜாயின்ஸ் அண்ட் ஃபாஸ்ட்னஸ். ஸோ இப்போது பார்ட் நம்பர் 3 டிசைன் ஆஃப் ஃபாஸ்ட்டாக பார்க்குறோம். ஸோ மை செல்ஃப் சையத் முகமது பர்வேஸ், லெக்சர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ரைட். ஸோ இப்போது பார்ட் நம்பர் 3 டிசைன் ஆஃப் ஃபாஸ்ட்னஸ் பார்க்குறோம். ஸோ டிசைன் ஃபாஸ்ட்னஸ் பார்த்தோம்னா போல்ஸ் அண்ட் நட்ஸ். இந்த போல்ஸ் அண்ட் நட்ஸ்க்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் ஃபாஸ்ட்னஸ்? ஸோ ஃபாஸ்ட்னஸ் என்னன்னா டு ஜாயின் machine parts temporarily. Threaded fasteners is used. It's also known as threaded joints. Okay. ஸோ ஒரு டெம்பரரியாக ஒரு machine பார்ட்டு சேர்க்கணும், ஜாயின் பண்ணணும்னா we are using threaded fasteners. ஓகே. ஸோ threaded joints யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் டைப்ஸ் பார்த்தோம். ஸோ டைப்ஸ் இங்கே பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் threaded fasteners. ஸோ threaded fasteners என்ன டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போல்ட் அண்ட் நட்டு, ரெண்டாவது ஸ்டட்டு அண்ட் மூணாவது ஸ்க்ரூ. யா. ஸோ போல்ட் அண்ட் நட். ஸோ போல்ட் அண்ட் நட் இட் இஸ் இன் ஹெக்ஸகனல் ஸ்கொயர் இன் ஷேப். இந்த வடிவத்தில் நம்மளுக்கு போல்ட் அண்ட் நட்டு கிடைக்கும். ஓகே. அடுத்து ஸ்டட்டு. ஸ்டட் என்னது? இட் இஸ் இன் 2 sided த்ரெட்டு ஆன் சிலிண்ட்ரிக்கல் பார். ஸோ சிலிண்ட்ரிக்கல் பாரில் 2 sided த்ரெட்டில் ஸ்டட்டு இருக்கும். அடுத்து மூணாவது ஸ்க்ரூ. ஸ்க்ரூ என்னது? இட் இஸ் டைரக்ட்லி ஃபிட்டட் ஆன் தி மெஷின் பார்ட் ஆன் தி இன்டர்னல் த்ரெட். ஸோ இன்டர்னல் த்ரெட் இருக்கும்போது என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்க்ரூ அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு டெம்பரரியாக இதை பண்ணுறோம், மாட்டிக்கிறோம். ஓகே. ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் 3 டைப் ஆஃப் த்ரெட் ஃபாஸ்ட்னஸ் ஆர் யூஸ்ட் இன் ஃபாஸ்ட்னஸ். ஸோ அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் டெம்பரரி ஃபாஸ்ட்னஸ். ஸோ டெம்பரரி ஃபாஸ்ட்னஸ் என்னது நம்மளுக்கு விச் இஸ் ஜாயின் டெம்பரரிலி இஸ் நோன் டெம்பரரி ஃபாஸ்ட்னஸ். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா போல்ட்ஸ் அண்ட் நட்ஸு, ஸ்டட்ஸு, பின்ஸ், காட்டர், கீஸ், ஸ்க்ரூஸ் அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் பெர்மனன்ட் ஃபாஸ்டர். பெர்மனன்ட் ஃபாஸ்டர்னால பெர்மனண்ட்டாக ஜாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ரிவர்ட்டிங், அடுத்து வெல்டிங், பிரேசிங், ஷோல்டரிங் எக்ஸெட்ரா. ஓகே. அடுத்து தீஸ் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட்னஸ் ஆர் யூஸ்ட். ஓகே. அடுத்து டெசிக்னேஷன் ஆஃப் கோர்ஸ் சீரிஸ் த்ரெட். ஸோ த்ரெட்டில் என்ன பண்ணுறோம், we are giving designations. ஸோ டெசிக்னேஷன் பார்த்தோம்னா கொஷின்ஸ் பார்த்தோம்னா M10 M-10 கொடுக்கும் டெசிக்னேஷன். ஸோ கோர்ஸ் த்ரெட் சீரிஸுக்கு M10 தான் டெசிக்னேஷன் கொடுக்கும். அதுக்கு M என்னதுன்னா M known as மெட்ரிக் த்ரெட்டு அண்ட் D இஸ் நாமினல் டயமீட்டர் MM. ஓகே. அடுத்த டெசிக்னேஷன் ஆஃப் ஃபைன் சீரிஸ் த்ரெட்டு. ஸோ டெசிக்னேஷன் ஆஃப் ஃபைன் சீரிஸ் த்ரெட் பார்த்தோம்னா அது வேல்யூ பார்த்தோம்னா M10 × 1.25. அதான் ஃபைன் சீரிஸ் த்ரெட் தான் டெசிக்னேஷன். அதில் M10 பார்த்தோம்னா M மெட்ரிக் த்ரெட்டு, D நாமினல் டயமீட்டர் in mm and 1.25 is the pitch of the thread in mm. Okay. So designation of coarse and fine series thread. அடுத்து பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் போல்டட் ஜாயின்ஸ். ஓகே. ஸோ டிசைன் ஆஃப் போல்டட் ஜாயின் போல்டட் ஜாயின்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஜெக்டட் போல்ட் ஜாயின்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு இனிஷியல் டென்ஷன் ஆர் இனிஷியல் டைட்னிங். ஸோ இனிஷியலாக டைட் பண்ணுறதுக்கு, லேஸாக லைட்டாக டைட் பண்ணுறதுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் டென்ஷன் உருவாக்குது. சரியா? ஸோ வென் ஏ போல்ட் இஸ் சப்ஜெக்டட் டு ஏ லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட், initial tension is P suffix I is equal to 28402 D. ஸோ ஒரு போல்ட்டு லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட்டாக சப்ஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இனிஷியல் டென்ஷன் உருவாகும். அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா P suffix I is equal to 284T into D. ஓகே. அடுத்த ரெண்டாவது பார்த்தோம்னா when a bolt is screwed in leak proof joint using flexible gasket. ஸோ flexible gasket மூலமாக ஒரு போல்ட்டு லீக் ப்ரூஃப் ஜாயிண்டில் ஸ்க்ரூட் பண்ணிட்டாங்கன்னா we will get initial tension P suffix I is equal to 1420 into D, 1420 into D கிடைக்கும். ஓகே. ஸோ அதில் P suffix I என்னது இனிஷியல் டென்ஷன் ஆஃப் தி போல்ட் அண்ட் D இஸ் மேஜர் டயமீட்டர் ஆர் நாமினல் டயமீட்டர் அல்லது அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் த போல்ட். இதுதான் டியோட விரிவாக்கம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் சப்ஜெக்ட் இனிஷியல் டென்ஷன். ஓகே. ரெண்டாவது போல்ட் வென் சப்ஜெக்ட் டு டார்ஷனல் லோட். ஒரு டார்ஷனல் லோட் செலுத்தும் போது என்ன வரும் டயமீட்டர் பார்த்தோம்னா T is equal to pi/16 into D suffix C square into tau. இதுதான் நம்மளுக்கு டார்ஷனல் லோட் செலுத்தும் போது போல்ட்கான டார்க். ஸோ டீனா டார்க் இன் நியூட்டன் mm, டவு இஸ் equal to டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு, டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் நியூட்டன் mm ஸ்கொயர். அண்ட் D suffix C இதில் பார்த்தோம்னா மைனர் டயமீட்டர் ஆர் கோ டயமீட்டர் ஆஃப் தி த்ரெட்டு. ஓகே. கோ டயமீட்டர் ஆஃப் தி த்ரெட் D suffix C சொல்லுவாங்க. ஓகே. ரைட். அடுத்து மூணாவது ஸ்டெப் பார்த்தா வென் த போல்ட், அதே போல்ட் வென் சப்ஜெக்ட் டு எக்ஸ்டர்னல் லோட். ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் லோட் செலுத்தும் போது we get the formula P is equal to pi/4 into D suffix C square into sigma suffix T. ஸோ இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் Pனா லோட் இன் நியூட்டன், sigma suffix T அதாவது பர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன் நியூட்டன் பை mm ஸ்கொயர், அண்ட் D suffix C
மேலே போகும்போது core diameter of the thread or the root diameter. Okay. அடுத்து fourth step, when crushing stress applied on the thread, அந்த ஸ்ட்ரெஸ் த்ரெட்டில் crushing stress உருவாக்கும் போது அது ஃபார்முலா சிக்மா சஃபிக்ஸ் சி இஸ் equal to capital P divided by pi into d square minus d சஃபிக்ஸ் c square into n. ஸோ அதில் P என்னது லோடு, D என்னது மேஜர் டயமீட்டர், D சஃபிக்ஸ் ஒரு கோர் டயமீட்டர், அண்ட் n என்னது நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் இன் கான்டாக்ட். ஸோ அந்த crushing stress உருவாக்கும் போது அந்த crushing stress எந்தெந்த த்ரெட்டில் எந்தெந்த த்ரெட்டோட எண்ணிக்கை உருவாக்குது, அதான் நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் n. ஓகே. அண்ட் ஃபைனலி போல்ட் சப்ஜெக்டட் டு பியூர் ஷியர் லோட். ஓகே. ஸோ ஒரு பியூர் ஷியர் லோடு அப்ளை பண்ணும்போது அதான ஃபார்முலா டவு இஸ் equal to P by A. டவு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, அதில் லோடு கேபிட்டல் P அண்ட் A என்னது எஃபெக்டிவ் ஷியரிங் ஏரியா. எஃபெக்டிவ் ஷியரிங் ஏரியான ஃபார்முலா பார்த்தோன்னா கேபிட்டல் A is equal to pi into D suffix C into L. அந்த D suffix C என்னது கோர் டயமீட்டர், L is the length of the bolt. ரைட். ஸோ அந்த ஃபார்முலா மூலமாக நம்ம ப்ராப்ளமும் ஒன்று பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆன் தி ஃபாஸ்ட்னஸ். ஓகே. ஸோ ஃபாஸ்ட்னஸில் இந்த முதல் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் பார்த்தோம்னா an I bolt is used for lifting a load of 50 kilonewton. We have to find the nominal diameter of the bolt if the tensile stress is not to exceed 100 Newton by mm square. Also assume the coarse thread if the bolt extended 50 mm into the component, then what will be the shear stress in the threaded portion of the bolt. ஓகே. ஸோ இதுதான் ஐ போல்ட். ஐ போல்ட்னா ஒரு கிளாம் மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஐ போல்ட்டில் அந்த விரல் இது ஏதாச்சும் கொக்கி மாட்டிக்கிட்டு லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதை லிஃப்ட் பண்ணும்போது 15 கிலோமீட்டர் லிஃப்ட் பண்ணுறோம். நாமினல் டயமீட்டர், அதாவது நாமினல் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும் போல்ட்டுக்கான. ஓகே. அண்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் லிஃப்ட் பண்ணது டென்சைல் ஸ்ட்ரெஸ். எஸ்யூம் கோர்ஸ் த்ரெட் யூஸ் பண்ணணும். M10 M20 அது மாதிரி சொல்லியிருக்காங்க. if the bolt extended 50 mm from the component. Okay. And the shear stress கண்டுபிடிச்சேன். சரியா? So we have to find nominal diameter, capital D and shear stress tau. Okay. அடுத்து given data load 50 Newton which is equal to 15 10 power 3, tensile stress sigma sufficient is 100 Newton mm square, and extended bolt length L ஓட மதிப்பு, இந்த bolt மதிப்பு 50 mm. Okay. and the nominal diameter D கண்டுபிடிக்கணும், and shear stress tau கண்டுபிடிக்கணும். Okay. right. அடுத்து சொல்யூஷன் நமக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லோட் பை ஏரியா. ஓகே. ஸோ சிக்மா சஃபிக்ஸ் டி இஸ் equal to லோட் பை ஏரியா. ஸோ கேபிட்டல் P by A. ஸோ ஸ்ட்ரெஸ் தெரியும், லோடு தெரியும், அப்போ ஏரியா தெரியாது. ஏரியாவில் நம்மளுக்கு டி சஃபிக்ஸ் சி, அதாவது கோ டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். சரியா? கோ டயமீட்டர் கண்டுபிடிச்சது மேஜர் டயமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகே. கோ டயமீட்டர்ன்றது இந்த டயமீட்டர். ஓகே. கோ டயமீட்டர் மீன்ஸ் அந்த த்ரெட்டட் சேர்க்காம தான் கோ டயமீட்டர். சரியா? த்ரெட் பொசிஷன் சேர்க்காம தான் கோ டயமீட்டர். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ டி சஃபிக்ஸ் சி மட்டும் தேவை. டி சஃபிக்ஸ் சி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு மதி டர்ம்ஸ் எல்லாம் ரைட் சைடு கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரும்போது we get the value d suffix c is equal to square root of 4 into 50 into 10 power 3 divided by pi into 100. ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேல்குலேஷன் பண்ணும்போது we get the value of d suffix c is equal to 25.23 mm. Okay. So d suffix core diameter வச்சுக்கிட்டு we get the value of nominal diameter. So from PHG 5.42, so PHG data book 5.42ல கோர்ஸ் த்ரெட் காலமில் பார்த்தோம்னா டி சஃபிக்ஸ் சியோட மதிப்பு 25.23, அந்த வேல்யூக்கு நேராக டி நாமினல் டயமீட்டர் வேல்யூ 30. ஸோ நம்மளுக்கு நாமினல் டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் டி இஸ் equal to 30 mm. ஸோ நாமினல் டயமீட்டர் 30 mm கிடைச்சாச்சு. ஓகே. அடுத்து ஃபைனலி we have to find shear stress. shear stress tau is equal to load by effective area. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் லோடு இந்த போல்ட் சப்ஜெக்ட் டு பியூர் ஷியர் லோடு. ஸோ ஷியர் லோடு ஃபார்முலா டவு இஸ் equal to P by A. ஏரியா வந்து pi into D into D suffix C into L. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே. ஸோ பார்த்தோன்னா லோடு 15 into 10 power 3 divided by effective area. effective area pi into D suffix C into L. ஸோ 50 into 10 power 3 divided by pi into 25.23 into 50. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு பார்த்தோம்னா டவோட மதிப்பு 12.61 Newton per meter square. ஸோ ரிசல்ட்டில் பார்த்தோன்னா நார்மல் டயமீட்டர் D is equal to 30 mm and shear stress sigma suffix is equal to 12.65 Newton per meter square. ரைட். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா a head of the steam engine cylinder diameter is subjected to a pressure of 1 Newton per mm square. Also the head is held in the position by 16 numbers of M30 bolts. Okay. And a copper gasket is used to make the joint steam tight. We have to determine the stress induced in the bolt. Also assume small k is equal to 0.5. ஸோ ப்ராப்ளத்தில் பார்த்தோம்னா
ஸ்டீம் இன்ஜின் ஹெட்டில் ப்ரெஷர் செலுத்துகிறோம், ப்ரெஷர் ஆஃப் 1 Newton/mm square. ஓகே, அந்த ப்ரெஷர் ஹெட்டில் அந்த ஸ்டீம் இன்ஜின் ஹெட்டில் பார்த்தோம்னா 16 நம்பர் ஆஃப் M30 போல்ட்ஸ் அங்கே பொசிஷனாக டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து உள்ள ஒரு காப்பர் கேஸ்கெட் இஸ் யூஸ் டு மேக் தி ஜாயிண்ட் ஸ்டீம் டைட். ஸோ ஒரு ஸ்டீம் இன்ஜின் சிலிண்டரில் 16 நம்பர் ஆஃப் போல்ட்டு M30 போல்ட் உள்ள மேலே டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, உள்ள அப்புறம் அந்த ஸ்டீம் செலுத்தும் போது காப்பர் கேஸ்கெட் மூலமாக ஒரு ஜாயிண்ட் ஸ்டீம் டைட் வச்சு காப்பர் கேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு அங்கே உருவாக்கும் போது டென்சைல் ஸ்ட்ரெஸ் உருவாக்கும், அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ given data diameter of the cylinder capital D, இங்கே diameter of the cylinder கொடுத்துருங்க, D is equal to 50 mm. ப்ரெஷர் கொடுத்துருங்க, ப்ரெஷர் is equal to 1 Newton/mm square and number of bolt used N is equal to 16 and bolt size கொடுத்துருங்க M30 and small k 0.5 mm கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போல்ட், அதில் போல்ட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த போல்ட்டில் நம்ம என்ன ஸ்ட்ரெஸ்ஸு உருவாக்கணும், அது எப்படி ஸ்ட்ரெஸ்ஸு வருது, அந்த ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அடுத்த சொல்யூஷன் to find பார்த்தோம்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் சிக்மா சஃபிக்ஸ் T கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அடுத்த சொல்யூஷன் பார்த்தோம்னா லோட் ஆக்டிங் ஆன் தி போல்ட் டியூ டு ப்ரெஷர். ஸோ வந்து டியூ டு ப்ரெஷர்னால லோட் ஆக்ட் அதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபார்முலா பார்த்தோம்னா F force is equal to pressure into area. So force is equal to pressure into area, அந்த ஃபார்முலா அர்த்தம். சரியா? ஸோ ப்ரெஷர் தெரியும் 1 into area pi into d square by 4 into n, ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் ஆஃப் போல்ட் இதில் செலுத்தும். ஸோ ஃபோர்ஸு இஸ் equal to 1 into pi into 500 square divided by 4 into n 16. சரியா? ஸோ பார்த்தோம்னா P1 கண்டுபிடிக்கும். சரியா? லோட் ஆக்டிங் வந்து போல்ட் ப்ரெஷர் 1 is equal to 12. P1 is equal to 12.27 × 10⁻³ நியூட்டன். ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து இனிஷியல் டென்ஷன். ஓகே, ஸோ இனிஷியல் டென்ஷன் இதில் உருவாக்குது. இனிஷியல் டென்ஷன் டியூ டு டைட்டிங் ஆஃப் தி போல்ட். ஓகே, ஸோ ப்ரெஷர்னாலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்புறம் இனிஷியல் டென்ஷன் மூலமாக ஒரு ரெண்டாவது டென்ஷன் உருவாக்குது. ஸோ P2 is equal to 2840 into D by fluid tight joint. ஸோ fluid tight joint மூலமாக ரெண்டாவது இனிஷியல் டென்ஷன் வருது. P2 கான மதிப்பு P2 equal to 2840 into D. D means 30 mm. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் we get the P2 value. P2 is equal to 85.2 × 10⁻³ Newton. ஸோ P1 P2 கண்டுபிடிச்சிடும். சரியா? ஸோ load acting on the bolt due to pressure and initial tightening due to tightening of bolt, tension due to bolt. ஸோ அந்த ரெண்டு P1 P2 வச்சுக்கிட்டு we have to take total load acting on the bolt. Capital P is equal to capital K into P1 plus P2 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் லோட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ டோட்டல் லோடுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா capital P is equal to small k into capital P1 plus capital P2. ஸோ 0.5 into 12.27 × 10⁻³ plus 85.2 × 10⁻³. ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். பண்ணும்போது we get the value capital P is equal to 91.33 × 10⁻³ நியூட்டன். ஸோ டோட்டல் லோட் கண்டுபிடிச்சா. சரியா? டோட்டல் லோடு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லோடு தெரியும், ஏரியா தெரியும். ஏரியா நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ சிக்மா சஃபிக்ஸ் T ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் இஸ் டென்சன் ஸ்ட்ரெஸ் இஸ் டு லோட் பை ஏரியா. ஸோ லோடு தெரியும், நம்ம ஏரியா தெரியும், அப்போ ஏரியா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் டைரெக்டாக. ஸோ ஃப்ரம் PSG 5.42ல் பார்த்தோன்னா ஃபார் M30 சைஸு போல்ட் சைஸில் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்க்கான ஏரியா டைரெக்டாக கொடுத்துருங்க. A is equal to 561 mm square. ஸோ சிக்மா சஃபிக்ஸ் T is equal to load by area 91.33 × 10⁻³ divided by 561 வேல்யூ. ஸோ ரெண்டுமே வகுத்தோன்னா we get the சிக்மா சஃபிக்ஸ் T மதிப்பு. சிக்மா சஃபிக்ஸ் T is equal to 162.80 Newton/mm square. இதுதான் நம்மளுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் இன் தி போல்ட். ரைட், அடுத்து find the last problem. அடுத்து third problem. Find the size of the 14 bolt required for a cast iron compression CI engine. Find the size of 14 bolt required for a CI steam engine cylinder of 400 mm and the steam pressure of 1.5 Newton/mm square. Take the permissible tensile stress as 35 Newton. ஸோ சைஸ் போல்ட்டோட சைஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் போல்ட்டோட எண்ணிக்கை 14 போல்ட் கொடுத்தாங்க. ஸோ N is equal to 14 போல்ட், D is equal to 400, கேபிட்டல் ஸ்மால் P ப்ரெஷர் 1.5 Newton/mm square, சிக்மா சஃபிக்ஸ் 35 Newton/mm square. சைஸ் போல்ட் பண்ணி சார். ஸோ ப்ரெஷர் கொடுத்தா ப்ரெஷர் ஃபார்ம் தெரியும். ப்ரெஷர் is equal to force by area.
ஸோ இதில் ப்ரெஷர் தெரியும், ஏரியா நம்மளுக்கு தெரியும். ஏரியா அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபோர்ஸ் அல்லது லோட் ஆக்டிங் ஆன் தி போல்ட் F இசிக்கல் டு P இன்டூ ஏரியா டிவைட் பை நம்பர் ஆஃப் போல்ட். ஏன்னா நம்பர் ஆஃப் போல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் 1.5 இன்டூ ஏரியா பை பை 4 இன்டூ டி ஸ்கொயர் டிவைட் பை 14. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், ரிலேட் பண்ணும்போது 1.5 இன்டூ பை இன்டூ 400 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்டூ 14. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get the value of 13.46 in 10 power 3. ஓகே, ஸோ ப்ரெஷரோட மதிப்பு P இசிக்கல் டு 13.46 in 10 power 3 நியூட்டன். ஓகே, ரைட். ஸோ ப்ரெஷர் கண்டுபிடிச்சு. சரியா, ஸோ ப்ரெஷரை வச்சுட்டு we have to find the core diameter by using A. So sigma suffix T tensile stress is equal to load by area. So load 13.46 into power 3 divided by pi by 4 into D suffix C square. So the value substitute பண்ணுறோம். ஸோ இதில் D suffix C நமக்கு தெரியாது. இப்போ D suffix C ஓட மதிப்பு லெஃப்ட் சைடில் கொண்டு வந்த பிறகு ரைட் சைடில் மீதி டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். ஸோ therefore D suffix C is equal to square root of 4 into 13.46 into 10 power 3 divided by pi into 35. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூ calculation பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா we get the value of D suffix C is equal to 22.12 mm. So value D suffix C அதாவது கோர் டயமீட்டர் மதிப்பு 22.12 mm. அடுத்து from the PSG data book 5.42 பேஜ் நம்பரில் D suffix C 22.12 mm எடுத்துட்டோம்னா அதுக்கு நேராக போல்ட்டோட சைஸ் பார்த்தோம்னா M30 கிடைக்கும். ஓகே, ஸோ சைஸ் ஆஃப் த போல்ட்டு, ஸோ ரிசல்ட் சைஸ் ஆஃப் த போல்ட்டு ஈக்குவல் டு M30 கிடைக்கும். ஓகே, ரைட். தேங்க்யூ வெரி மச்.